ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி தான் நம்ம நெட்டில் எந்த ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை எதை தேடுறதா இருந்தாலும், எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி தான் இப்போ பார்க்குறோம். இது எல்லோருக்குமே எல்லா மொபைல்லையுமே டிஃபால்ட்டாகவே இந்த ப்ரௌசர் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்ன செட்டிங்ஸ் பண்ணணும், இதில் சில பண்ணாமல் விட்ட சில செட்டிங்ஸ்னால் நம்மளோட மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். அதை போல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு கார்னரில் இருக்க 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் பாருங்கள் சேவ் ப்ரௌசிங், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இது எல்லா மொபைல்லுமே நோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆனில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மேலே என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இதில் கொடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு செக்யூராக இருக்கும். பின்னாடி வாங்க. அடுத்ததில் நீங்கள் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஷோ நோட்டிஃபிகேஷன். இதில் பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வண்டியாக குப்பையாக எல்லாருக்கும் மொபைலில் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். பேட்டரியும் ட்ரைன் ஆகிட்டு இருக்கும், ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிட்டு இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 செட்டிங்ஸும் க்ரோமுக்கு உள்ளே பார்த்தோம். இப்போ அடுத்த செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இது க்ரோமுக்கு வெளியில் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த க்ரோமை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஆஃப் இன்ஃபோ, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் பேட்ரி, இதில் பாருங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ், இதை ஓகே பண்ணிடுங்க. இதை ஓகே பண்ணிடுங்க. அப்படிங்கும்போது மொபைலுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஸுமே இன்ஸ்டால் ஆகாது, எந்த ஒரு ஆப்ஸுமே ரன் ஆகிட்டு இருக்காது. இது பண்ணுறது மூலிமா உங்கள் மொபைலில் பேட்ரி ட்ரைன் ஆகாது. ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு 2 நாள் அளவுக்கு தாங்கும். அதனால் எல்லோருமே இந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப சேஃபாக இருக்கும். மொபைல் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை எல்லோருமே உங்கள் மொபைலில் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.